இலங்கையில் நேற்று சட்டத்தரணிகள் தேர்வுக்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இலங்கையின் சட்டத்தரணிகள் சங்கத்தின் பொதுச்சபையானது 14 வருடங்களின் பின்னர் நேற்று கூட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் இலங்கையில் உள்ள அக்குராகட பகுதியில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டின் முன்னால் வைத்து ஒரு பிரபல சட்டத்தரணி அவர்கள், புத்திக மல்வராட்சி என்று கூறப்படுகின்ற சட்டத்தரணி அவர்கள், 44 வயது உடைய சட்டத்தரணி அவர்களும் அவருடைய மனைவியாரும் காரில் வைத்து இனம் தெரியாத நபர்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதன் பின்னர் தான் சட்டத்தரணிகள் அனைவரும் இந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் மற்றும் போலீசாரின் செயற்பாடுகளானது திருப்திகரமாக இல்லை என்ற ரீதியில் தெரிவித்து தான் நேற்று இந்த பொதுச்சபை கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் ஏற்கனவே சொன்னதைப் போல 14 வருடங்கள் கழித்து கூட்டப்பட்டிருக்கிறது. ஸோ இறுதியாக எப்பொழுது இந்த பொதுச்சபை கூட்டமானது கூட்டப்பட்டது என்று தேடி பார்க்கும் பொழுது கடந்த 2013ஆம் ஆண்டு அப்போதைய பிரதம நீதியரசராக இருந்த ஷிராணி பண்டாரநாயக்கக்கு எதிராக அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருடைய அரசாங்கமானது சில குற்றப்பிரேரணைகளை பாராளுமன்றத்தில் முன்வைத்து அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த வேளை அது தொடர்பான நடவடிக்கைகள் என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுப்பது தொடர்பாகத்தான் இறுதியாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமானது தன்னுடைய பொதுச்சபையை கூட்டியிருந்தது. அதன் பின்னர் எந்தவித தேவைகளுக்காக அவர்கள் கூட்டவில்லை. இப்படி இருக்கிற நிலைமையில் தான் நேற்று இந்த கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது. இதிலே கிட்டத்தட்ட 3500க்கும் அதிகமான சட்டத்தரணிகள் நேரடியாகவும் பல்லாயிரக்கணக்கான சட்டத்தரணிகள் வேர்ச்சுவலாக, அதாவது ஆன்லைன் கால், வீடியோ கால் மூலமாகவும் பங்கு பற்றியதாக சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிச்சிருக்கின்றது. இந்த நிலைமையில் இவர்கள் இந்த கூட்டத்தை முடித்ததன் பின்னர் ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது ஒரு கூட்டமாக நீதிமன்றத்துக்கு முன்னால் உள்ள வாசல் வரை ஒரு கூட்டமாக சென்றதாகவும் அதன் பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்தாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இவர்கள் அனைவரும் எடுத்த முக்கியமான தீர்மானங்களில் ஒன்று, இன்று திங்கட்கிழமை ஒட்டுமொத்த சட்டத்தரணிகளும் தங்களுடைய நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருப்பார்கள் என்ற ரீதியிலான ஒரு தீர்மானத்தை அவர்கள் பிரதானமாக எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இது பணி பகிஷ்கரிப்பு இல்லை என்றும் தாங்கள் கடமைகளில் இருந்து விலகி இருப்பதான இந்த அரசாங்கத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை சொல்வதற்காகத்தான் என்ற ரீதியிலாகத்தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அந்த இறந்த சட்டத்தரணி தொடர்பாக சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பொதுவெளியிலே வெளியிடுவதற்கு அரசாங்கத்தின் மீது அரசாங்கம் மட்டுமல்ல போலீசார் மீதும் கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளையும் ஒரு கண்டனத்தையும் இந்த சட்டத்தரணிகள் சங்கம் வைச்சிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அரசாங்கத்தின் செயற்பாடு திருப்தி இல்லை என்ற ரீதியிலும் தெரிவிச்சிருக்கிறார்கள். மேலும் இதற்கான தீர்வுகள் அல்லது குறிப்பிட்ட இந்த பிரச்சனைக்கு தொடர்பட்டவர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தாவிட்டால் நிலைமை மேலும் மோசமடையும் என்றும் தங்களுடைய நடவடிக்கைகள் மோசமாக இருக்கும் என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களையும் நேற்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். ஸோ இதுதான் இப்பொழுது நேற்று பேசுபொருளாக இருந்தது. நேற்று இலங்கை கொழும்பு குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இந்த T20 வேர்ல்ட் கப் தொடர்பான அந்த மும்முரத்தில் இருந்த போதிலும் இப்படியான சம்பவங்களும் இலங்கையின் பாதுகாப்பு நிலவரம் எப்படி இருக்கிறது என்று சர்வதேச மட்டத்தில் ஒரு வெளிச்சம் போட்டு காட்டும் அளவிற்கான நிலைமையில் தான் இது காணப்பட்டிருந்தது. இந்த சட்டத்தரணிகளின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னர் கூட 2 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 2 நாட்களுக்கு முன்னர் குறிப்பாக கம்பஹாவில் ஒன்று, கொழும்பு ஜிந்துப்புட்டியில் ஒன்று என்று மிக முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்று அங்கும் உயிரிழப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இந்த அக்குராகுட பகுதியில் நடைபெற்ற இந்த சட்டத்தரணிகளின் கொலை சம்பந்தமாக 4 சந்தேக நபர்களையும் போலீசார் அடையாளம் கண்டுவிட்டதாகவும் அவர்களை தேடுவதற்காக குறிப்பாக 12 விசேட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் அந்த சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றதாக சொல்லப்படுகின்ற அந்த காரானது எரியூட்டப்பட்ட நிலையில் காலி பகுதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பாக இந்த காலி சதர்ன் நெடுஞ்சாலை, அதாவது எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையை ஒத்த 1.5 கிலோமீட்டர் ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டு பகுதியில் அல்லது ஒரு பச்சை பகுதியில் வைத்து இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சந்தேக நபர்கள் இந்த தடயங்களை அழிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை செய்திருக்கலாம் என்று இப்பொழுது போலீசார் தெரிவிச்சிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் தான் இப்பொழுது இலங்கையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், குறிப்பாக இந்த சட்டத்தரணிகள் மற்றும் அரச ப்ரொஃபஷனல்ஸ், மிக முக்கியமான பதவிகளில் இருப்போர் மீது நடத்தப்படுகின்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களானது மிக முக்கியமாக ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் குறைந்த பாடியில் இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பது தான் இப்பொழுது மிக முக்கியமான கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. அரசாங்க தரப்பில் மட்டுமல்ல, போலீசார் தரப்பில் கூட இது ஒரு மிக முக்கியமான அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்கள் என்ன விதமாக இதை தடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் என்ற கேள்விகள் காணப்பட்டது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இதை தங்களுடைய ஒரு தேர்தல் பிரசாரமாகவே மாற்றிவிட்டன. குறிப்பாக எதிர்க்கட்சியில் இருக்கும் நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் இது தொடர்பாக அரசாங்கத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை, குறிப்பாக ஜனாதிபதியின் வீட்டுக்கண்மையிலேயே துப்பாக்கிச்சூடு நடைபெறுகிறது, இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி எப்படி பொதுமக்களை பாதுகாப்பார் என்ற ரீதியிலான கேள்விகளை
நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பொது வழியிலே வைத்திருக்கிறார். ஸோ இதுதான் இப்பொழுது இலங்கையிலே பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இலங்கையில் இந்த அரசாங்கமானது பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்கள் கடந்திருக்கிறது. இப்படி இருக்கிற நிலைமையில் மக்களது மூட், அதாவது மூட் ஆஃப் த நேஷன் எப்படி இருக்கிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்து கணிப்பு ஒன்றை வெரிட்டே ரிசர்ச் என்ற ஒரு நிறுவனம், ஒரு என்ன சொல்ல, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் ஒன்று ஒரு ரிசர்ச் ஒன்றை நடத்தி இருக்கிறது. அதாவது கருத்து கணிப்பு ஒன்றை மக்கள் மத்தியிலே நடத்தி இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பின்படி இந்த அரசாங்கத்தின் அப்ரூவல் ரேட்டானது 65% காணப்படுகிறது. அதாவது 65% மக்கள் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் சிறந்ததாக நல்லதாக இருக்கிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த அப்ரூவல் ரேட்டானது கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 62% இருந்தது. அதை ஒப்பிடும் பொழுது தற்பொழுது 3% அதிகரிப்பு ஒன்றை காட்டியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த எதிர்க்கட்சிகளின் ஆர்ப்பாட்டம், பிரச்சாரங்கள், அது மட்டுமில்லாமல் கடந்த வருட இறுதியில் நடைபெற்ற தித்வா புயல் இவை அனைத்தையும் தாண்டியும் மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்தின் செல்வாக்கானது எந்த விதத்திலும் குறைவடையவில்லை என்றும் அதை மாறாக அது அதிகரித்து சென்றிருக்கிறது என்ற ரீதியிலான ஒரு விடயத்தை தான் இந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிலே மிக முக்கியமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்க, இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா என்ற ரீதியில் இதற்கு 57% மக்கள் தாங்கள் திருப்தி அடைவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அரசாங்கத்தின் அப்ரூவல் ரேட் 65% இருக்கிறது. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் தாங்கள் திருப்தி அடைவதாக 57% சொல்லியிருக்கிறார்கள். இங்கே ஒரு 8% ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. இந்த 8% நான் நினைக்கிறேன் என்னவென்றால், குறிப்பாக இந்த அப்ரூவல் ரேட் கொடுத்தவர்கள் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மீது வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை காரணமாகவும் அவருடைய செயற்பாடு மற்றும் இந்த ஊழல் ஒழிப்பு தொடர்பாக தாங்கள் வைத்திருக்கின்ற ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை காரணமாகத்தான் இந்த அப்ரூவல் ரேட்டானது 65%ஆகவும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளின் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கிறது என்பது 57% காணப்படுவது. இந்த வித்தியாசத்துக்கான காரணம் அதுவாகத்தான் இருக்கக்கூடும் என்று பொதுவாக நம்பப்படுகிறது. இந்த நிலைமையில் கடந்த 4 வருடங்களில் 50% அதிகமாக அரசாங்கத்தின் அப்ரூவல் ரேட்டோ அரசாங்கத்தின் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டோ இப்படி உயர்ந்ததில்லை என்று அந்த ரிசர்ச் நிறுவனமே தெரிவித்திருக்கின்றது. அப்படி இருக்கிற நிலைமையில் தான் அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்திற்கு அது ஒரு பாசிட்டிவ் வைபாகத்தான் மாறி மக்கள் மத்தியிலே இந்த அரசாங்கத்தின் செல்வாக்கு, குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கவின் செல்வாக்கானது குறைந்து செல்லவில்லை என்று அது மாறாக ஏதோ ஒரு விதத்தை அதிகரித்து கொண்டு செல்வதாகத்தான் இப்பொழுது வெறும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இதை எதிர்க்கட்சிகளும் பார்த்திருப்பார்கள். ஸோ இது தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, எதிர்காலத்தில் இது தொடர்பாக என்ன விதமான அரசியல் செயற்பாடுகளை எடுக்கப் போகிறார்கள், அரசாங்கம் இந்த மக்கள் மத்தியில் இருக்கும் நட்பெயரை தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டு செல்லுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.